நம்ம முன்னிலை நிலவரங்களை பார்க்குறோம். 159 இடங்கள்ல என்டிஏ கூட்டணி முன்னிலை, 78 இடங்கள்ல இந்தியா பிளாக், ஜன்சுராஜ் 3, பிற 3 அப்படின்ற முன்னிலை நிலவரத்தை பார்க்கிறோம். இப்போ வந்திருக்கக்கூடியது அடுத்த அப்டேட்டும் வந்திருக்கு. 162 தொகுதிகளில் என்டிஏ முன்னிலை, 76 இந்தியா பிளாக், ஜன்சுராஜ் 3, மற்றவை 2. திரு ஸ்ரீராம், நீங்க சொன்னீங்க கிட்டத்தட்ட 130ல இருந்து 140ல அது சேச்சுரேட் ஆகும், அது வரைக்கும் மேல கீழே. பட் ட்ரெண்ட் பார்த்தோம்னா இன்னும் எங்கேயோ போயிருக்கு. 145 கிட்ட சேச்சுரேட் ஆகணும்ட்டு. இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னா 157 டச் பண்ணாங்கன்னா ஹையர் லிமிட்டை சொல்ல முடியாதுன்ட்டு. ஏன்னா அந்த ஒரு த்ரெஷோல்ட் லிமிட்டை பிரீச் பண்ணிட்டாங்கன்னா 244 மைனஸ் 35 சீட்டு, 35 சீட்ல பிஜேபி என்டிஏனால வின்னே பண்ண முடியாத சீட்டு 35 சீட்டு. ஸோ மீதி இருக்கிறோட ஹையர் லிமிட் எங்க வேணா போய் இருக்கும். பட் ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் 2வது ரவுண்டு கூட வரல. 2வது ரவுண்ட்ல தான் ஐ திங்க் பல இடங்கள்ல செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால செகண்ட் ரவுண்ட்ல வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய டேட்டாலேயே கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 காமிக்குது. இல்ல, எலெக்ஷன் கமிஷன் சைட்ல 80 லீடு காமிக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 55 கிட்ட பிஜேபி என்டிஏனுடைய லீடு வருது. ராஷ்டிரிய ஜனதா தள் 18, காங்கிரஸ் 3 வருது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 21 வரைக்கும் தான். 80ல 21 மைனஸ் மீதி எல்லாமே வந்து 60 சீட்டு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்றது திரு ஷபீர், ஆஃப் கோர்ஸ் இன்னும் அது இது காலத்துல நீங்க வந்து see your representative அங்க இருக்காங்க. அது நம்ம இன்னும் நமக்கு ஒரு சில சுற்றுகள் இருக்கு. நம்ம ஒரு 11 மணி 12 மணி வாக்குல தான் நமக்கு தெரியும் அப்படின்னாலும் கூட எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அடிப்படையில் மேக்ஸிமம் நம்பரே வந்து ஒரு சிலதுல 140, 145, 138, 159 அப்படிதான் இருந்தது. ஒரு 2 நிறுவனங்கள் தான் 170, 160 கொடுத்திருந்தாங்க. பட் the numbers that we see now 162 என்டிஏ கிராஸ் ஆயிருக்கு. இது கடந்த தேர்தல் மாதிரி ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல 0.03% டிஃபரன்ஸ்ல 12,000 13,000 ஓட் டிஃபரன்ஸ் மாதிரி இல்லாம இந்த முறை ஒரு பெரிய ஸ்வீப்பே வருவதற்கான வாய்ப்பு இருக்கோ? இல்ல, இது முன்னணி நிலவரம் தான். இப்ப இருக்கிற ட்ரெண்ட் வச்சு நம்ம பேசுவோம். இப்ப நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் கிளியரா இருக்கு. ட்ரெண்ட் வந்து எக்ஸிட் போல் சொன்ன ட்ரெண்ட் பிஜேபி ஹேஸ் அன் எட்ஜ், பிஜேபிக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதுதான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஜெக்டரி போறது அப்படிதான் காமிக்குது. உங்களுக்கு பிஜேபியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்டிஏவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒவ்வொரு தொகுதிகளிலும் எவ்வளவு வாக்கு சதவிகிதங்கள்ல எவ்வளவு வாக்கு சதவீதத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத நம்ம இனிமேல் தான் தெரியும். அந்த ட்ரெண்ட் வந்து கிளியரா தான் இது. இஃப் இட் ஹோல்ட்ஸ் லைக் திஸ், இப்படியே அது தொடர்ச்சி அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒரு மேஜர் விக்டரி, மேஜர் ஸ்வீப் ஃபார் என்டிஏ அப்படின்றதான் போய் நிற்கும். ஆனா இந்த எலெக்ஷன்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னும் இந்த ஃபைனர் டீடைல்ஸ்ல நம்ம போய் பார்க்கும்போது தான் எப்படி ஒவ்வொரு கட்சியும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுல குறிப்பா எஸ்ஐஆர் உடைய தாக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. பெண்களுடைய வாக்குகள் அப்படின்னும் போது அது எந்த பக்கம் பெண்களுடைய வாக்குகள் போயிருக்கு அப்படின்றதுலாம் வந்து எல்லாமே இன்னும் அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா பீகார் தேர்தல் முடிவுகள் ஏன் வந்து முக்கியமானது அப்படின்றதுக்கு நம்ம ஆரம்பத்தில் பேசினது தான். இது வழக்கமான தேர்தல் கிடையாது. இது வந்து ஒரு என்டையர் மெஷினரியை வந்து ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்திருக்கக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னும் போது இந்த ரிசல்ட்ஸ் உடைய தாக்கம் எப்படி இருக்கும், இந்த ரிசல்ட்ஸ் இப்படி வந்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத நாம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கு. 2வது, உங்களுக்கு பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்க 101 சீட்ஸ் பிஜேபி, 101 சீட்ஸ் ஜேடிஓ அப்படின்னும் போது பிஜேபியுடைய முன்னிலை நிலவரங்களை பற்றி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80 சீட்ஸ்ல அவங்க வந்து முன்னிலை வகிக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரைக் ரேட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் நம்பராக இருக்கிறது அப்படின்னும் போது இதுக்கப்புறம் பீகார்ல என்ன நடக்கும்? இப்போ பிஜேபி ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்துட்டாங்க பீகார்ல அப்படின்னும் போது வெதர் நிதிஷ்குமார் அலோவ் பண்ணுவாங்களா சீஃப் மினிஸ்டரா தொடர்வதற்கு, அல்லது மகாராஷ்டிரால நடந்த மாதிரி ப்ரொஜெக்ஷன் வேணா ஏக்நாத் ஷிண்டே பண்ணாங்க, சீஃப் மினிஸ்டர் வேற யாரோ வந்தாங்க, அதே மாதிரி நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. பட் நிதிஷ்குமாருக்கு வேற என்ன நீங்க வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்க முடியாது, அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டாரு. அவருடைய ஸ்டேச்சர் அப்படின்றது பெருசு. அப்போ ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல அவரை தொடர விட்டுட்டு, அல்லது மேபி அவரை வந்து என்டிஏக்கு கன்வீனர் இருக்காங்களா? இப்ப இல்லன்னு நினைக்கிறேன். சந்திரபாபு நாயுடு இல்லையே, போன இதுல சந்திரபாபு நாயுடு இப்ப என்டிஏ கன்வீனர் இல்ல. மேபி அவரை வந்து ஏதாச்சும் வேற ஒரு பிகர் பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுவாங்களா என்னன்னு
இல்ல 2.5 years நிதிஷ்குமார், 2.5 years பிஜேபி அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை வருமா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இது காங்கிரஸ் இதெல்லாம் கணிச்சாங்களோ இல்லையோ, ஷபீர் கரெக்டா கணிச்சிருக்கீங்க. இல்ல இதுல பிஜேபியோட மூவ்ஸ், இதுல காங்கிரஸ் வந்து உண்மையிலேயே நான் தான் சொல்றேனே, உங்களுக்கு காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல்ல ரொம்ப அக்ரெசிவா ஃபைட் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஏதாவது இண்டிகேஷன்ஸ் அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நாடு முழுவதும் பேசப்பட்டிருக்கா அப்படின்னா இல்ல. பீகார் தேர்தல் முடிவுகள், அதனுடைய முன்னிலை நிலவரத்தை பார்த்து வருகிறோம். தற்போது வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய முன்னிலை நிலவரம் என்பது 162 இடங்கள்ல தொகுதிகள்ல என்டிஏ கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. 76 தொகுதிகள்ல இந்தியா கூட்டணி முன்னிலை பெற்றிருக்கிறது. 3 இடங்கள் ஜன்சுராஜ் அப்படின்றத பார்க்கிறோம். அரங்கத்துல சிறப்பு விருந்தினர்களோடும் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். திரு ஸ்ரீராம், இந்த முறை பெண்களுடைய வாக்குகள் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருக்கோம் அப்படின்றத பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். பாரதிய ஜனதா கொடுத்த அல்லது என்டிஏ கூட்டணி கொடுத்த எந்தெந்த வாக்குறுதிகள் பெண்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கும்? இப்போ கிட்டத்தட்ட 7%-இருந்து 9% அவங்களுடைய வாக்குகள் அதிகமாக பதிவாகி இருக்கு. எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட் படி இது ஹிஸ்டாரிக்கல் போலிங். இது வரைக்கும் இவ்வளவு அதிகமான சதவீதத்தில் வாக்குகள் பதிவானதில்லை. பெண்களுடைய வாக்குகளும் அதிகமாக பதிவாகிருக்கு. எந்த ஃபேக்டர் மேஜரா பிளே பண்ணியிருக்கோம் என்டிஏக்கு? இதுல நான் இதை 2 விதமா பார்க்க விரும்புகிறேன். ஒன்று, இந்த ப்ரொஹிபிஷன், அதாவது மது விலக்கு என்பது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய பாப்புலராக இருந்திருக்கு. 2017 வாக்கில் எடுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ராங். அது நிதிஷ்க்கு டோட்டலா நம்ம அது நிதிஷ்க்கு அது பெரிய ஒரு சக்சஸ். ஏன்னா மதுவிலக்கு என்பது என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை. மதுவிலக்கு என்பதை எந்த ஒரு மாநிலமும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்கீம். 2015 கொண்டு வந்தார், 2015 எடுத்துட்டு வந்தாங்க இல்ல. அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு ஸ்கீம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு என்னுடைய கணிப்பு. ஏன்னா அது வந்து இல்லைன்னா கள்ளசாராயம் பெருகும், அதுக்கு இதெல்லாம் அதை மிகப்பெரிய அளவில் அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, உங்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு அண்டு குடும்பத்துக்கு வர வேண்டிய வருமானம் இதெல்லாம் என்ஷூர் பண்ணியிருக்கு. அதாவது குடும்பத்தில் இந்த விரயமாகக்கூடிய வருமானத்தை தடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிதிஷ்குமார் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை காமிக்குது. நான் தான் சொல்ல, இந்த 10,000 ரூபாய் ப்ராமிஸ் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியும். ஏன்னா இது வந்து மக்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்க ஒன்றத்தை கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன ஒரு மார்ஜினலா தான் இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா என் வாக்கு நீ வாங்குறதுக்காக நீ கொடுத்தியான்ற ஒரு கேள்வி வந்து ஒரு இன்சல்ட்டிங். அப்படி யோசிப்பாங்களா? கண்டிப்பா யோசிப்பாங்க. பீகார் மக்களோட இல்ல, தமிழ்நாட்டிலே நீங்க வந்து சின்ன குறுக்கீடு அவருக்கு அதுல ஏதோ மாற்று இல்ல. நான் சொல்றேன், தமிழ்நாட்டிலே இந்த எலெக்ஷனுக்கு ஜஸ்ட் பிஃபோர் எலெக்ஷன் நீங்க கொடுத்தீங்கன்னா அது நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும். சஸ்டெயின்டா கொடுக்கறேன் இல்ல கொடுத்துட்டு வரேன், ஒரு 2 வருஷமா கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா அதனோட இம்பாக்ட் வேற மாதிரி. பதில் வாங்கிட்டு தொடரலாம். கொடுக்கறது ஓகே. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம்ல தேர்தல் அட்மாஸ்பியரை விஷியேட் பண்ணிரும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, தேர்தல் அட்மாஸ்பியரை அது மாற்றி அமைத்து விடும் அப்படின்ற காரணத்தினால அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இது ஆன்கோயிங் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேஷ் அலோவ் பண்றீங்க, நீங்க டைரக்ட் கேஷ் டெபாசிட்டை நீங்க அலோவ் பண்றீங்க அப்படின்னும் போது அந்த முடிவே வந்து ஒரு அன்ஃபேர் டிசிஷன் அப்படின்னு தான் பாக்குறேன். நீங்க எந்த கட்சியா இருந்தாலும், அது பாஜகவா இருந்தாலும் சரி, அது திமுகவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீங்க தேர்தலுக்கு முன்னாடி அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல 10,000 ரூபாய் போடுறாங்க அப்படின்னும் போது அது தேர்தலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்றது எலெக்ஷன் கமிஷன் தெரியாதா? அப்போ இந்த குவெஸ்டினபிள் டிசிஷன்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு இல்லையா, அவங்க ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை கிரியேட் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றது. அப்போ ஆரம்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நீங்க ஆப்போசிஷன் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல தான் அவங்க வந்து இந்த களத்துல இருந்திருக்காங்க அப்படின்றது. பட் அதுக்காக ஆப்போசிஷன் மேல தப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க தேர்தல் நடந்துகிட்டே இருக்கிற சமயத்துல ராகுல் காந்தி வெளியூர்ல இருக்காரு, இன்னைக்கு கூட தேர்தல் முடிவுகள் வருகிறது, அவர் வந்து யூரோப்ல இருக்காரு, பிரியங்கா காந்தி நியூயார்க்ல இருக்காங்க. அப்போ அந்த சீரியஸ்னஸ் இருக்குல்ல, ஒரு தேர்தலை எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இதெல்லாம் வந்து ஒரு அளவுகோலாக இருக்கிறது அப்படின்னு நான் பாக்குறேன். இப்போ அதாவது ஷபீர் சொன்னதுல இன்னும் எக்ஸ்ட்ரா, உங்களுடைய நிருபர் சொன்னார் காலையில வந்து பிஜேபி ஆபீஸ்ல மிகப்பெரிய அளவுல கூட்டம் இருக்கு, தலைவர்கள் இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் ஆபீஸ்ல வந்து தலைவர்கள் இல்ல, தொண்டர்கள் தான் இருக்காங்கன்ட்டு. இதுல நான் சின்ன ஒரு இதுவா சொல்லணும், ஒரு லைட்டர் மொமெண்ட்ல இவர் போய் ராகுல் காந்தியை வந்து ஜாங்கிரி பிழியறதும் ஜிலேபி பிழியறதும் செய்துட்டு இருக்காரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய சீரியஸ், அதாவது அவர் வந்து நான் வந்து ஒரு சீரியஸான பொலிட்டீஷியன் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த தவறுகிறார். அதுதான் வந்து அங்கே பிரச்சனையா இருக்கு. கடைசியில் இவர் என்ன பண்ண போறாரு, நம்ம தேஜஸ்வி யாதவ் கவுண்டமணி செந்தில்கிட்ட கேட்ட மாதிரி உன்னை யாரா அந்த ஜாங்கிரி கொடுக்க சொன்னதுன்னு ஒரு படத்துல சொல்றான். அந்த மாதிரி வந்து உன்னை யாரு அதுல இருந்து நம்ம இல்லைங்க சொல்றேன், அதுதான் நிலைமையா ஆக போகுது. ஓகே, ஏன்னா
கிட்டத்தட்ட உங்களுக்கு காங்கிரஸ் தான் வந்து உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கு, ஆர் இந்த ஸ்லைடிங் விக்ட்ரிக்கு ஆர் ட்ரெண்டுக்கு காரணமாக இருக்கு. இப்போ நம்ம வந்து ட்ரெண்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா 150 160 அந்த மாதிரி இதில் போகும். என்ன பொறுத்தவரை 145 கிட்ட செட்டில் ஆனால் ஐ வில் பி அது வந்து ஒரு கரெக்டான ஒரு கால்குலேஷனாக இருக்கும்னு பார்க்குறேன். தேஜஸ்வி பற்றி பேசிட்டு இருக்கும்போது இப்போ நேற்று எங்கள் ஆசிரியர் சமஸ் அவர்களுடைய உரையாடலின் போது சொல்லிட்டு இருந்தாரு, நிதிஷ் மேல மிகப்பெரிய மரியாதை இருக்கு, ஆனா தேஜஸ்வி மேல ஒரு காதலும் இருக்கு அந்த மக்களுக்கு. வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார் தேஜஸ்வி? இப்போ இந்த ட்ரெண்ட்ல நீங்க பாக்கும்போது அடுத்த கட்டமா தேஜஸ்விக்கு என்னன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க தேஜஸ்விக்கு அந்த மக்கள் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயங்கல. ஏன்னா கடந்த முறையும் பாத்தீங்கன்னா அவர் வந்து டெபுட்டி சீஃப் மினிஸ்டராகவே இருந்திருக்கார், நிதிஷ்குமாரோடைய பயணம் பண்ணி. இன்ஃபேக்ட் இன்னைக்கு தேஜஸ்வி யாதவுக்கு இவ்வளவு அரசியல் விஷயங்கள் தெரிகிறது, இவ்வளவு விஷயங்களை அவர் கற்றுக்கொண்டு இருக்கிறார், அவருக்கு ஓரளவுக்கு அனுபவம் இருக்கிறது அப்படின்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அவர் நிதிஷ்குமாரோட பயணம் செய்ய அனுபவம். நிதிஷ்குமார் எங்க போனாலும் தேஜஸ்வியை கூட கூப்பிட்டு போவாரு, நிதிஷ்குமார் என்ன பண்ணாலும் தேஜஸ்வியை கூட வச்சுட்டு பண்ணுவாரு. ஆனால் இந்த கடைசியில் அவர் பிஜேபி பக்கம் போனது அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய செட்பேக். 2024 தேர்தலுக்கு முன்னாடி அவர் இந்தியா கூட்டணியிலேருந்து பிஜேபிக்கு போனது அது இன்னும் பெரிய செட்பேக் அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். பட் தேஜஸ்வி யாதவோடைய அரசியல் வாழ்வு இந்த தேர்தலோட முடிந்து விட்டது அப்படின்லாம் கிடையாது. லைக் as an opposition party leader he will be there, கிரவுண்ட்ல இருப்பாரு, ஃபீல்டில் இருப்பார். பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்களுக்கு தொடர் தோல்விகள் வந்து உங்கள் தொண்டர்களை உங்கள் பக்கமே நிற்க வைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து பீகாரில் ஒரு தேர்தலில் நம்ம ஜெயிச்சிட்டோம், 2 தேர்தலில் நம்ம ஜெயிச்சிட்டோம், அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது உருவாகணும். அப்போ இந்த 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 விஷயத்தை நீங்கள் சஸ்டெயின் பண்ணணும் இல்லையா, அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சேலஞ்சு. ஸோ பிஜேபி இந்த இடத்துல பல விஷயங்களை பண்ணி அங்கே இருக்கிற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாம், அல்லது எம்எல்ஏக்களை ஆப்ரேஷன் லோட்டஸ் அப்படின்வாங்க, அது ஏதோ வந்து பெருசாக லீகலைஸ் பண்ணி நடக்கின்ற ஒரு விஷயமாக அதை பண்ணி எம்எல்ஏக்களை வந்து அங்கேருந்து வேற வேற ஒரு ஒரு 10 எம்எல்ஏ வேற டிபேட் இல்ல, வேற டிபேட் இல்ல, எல்லாமே எலெக்ஷன் தான். எல்லாமே வந்து ஒரு தேர்தலுக்காக ஆட்சியை வலுப்படுத்துவதற்காக அவங்க பண்ற விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்ற நானு. அப்போ இன்னும் வந்து அவருக்கு வந்து அது ஒரு செட்பேக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தேஜஸ்வி குறித்து நீங்களும் சொல்லிட்டு இருந்தீங்க, வாட் இஸ் நெக்ஸ்ட் ஃபார் தேஜஸ்வி? தேஜஸ்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக தான் இருக்கும். ஆனால் அது வந்து அவரை வந்து எலெக்ஷன் அவர் அரசியலை விட்டே ஒதுக்கி தள்ளுமானா இல்லை. ஏன்னா வேற யாரும் ஆள் கிடையாது. டு பி வெரி ஃப்ராங்க், ஜன்ஸ்வராஜ் கட்சி மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி ஒரு 20-30 சீட்டை வின் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டாக இருந்திருக்கலாம். இப்போ அதுவும் கிடையாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேஜஸ்வி கண்டிப்பாக, அதுவும் ஒரு பெரிய கட்சி, ஆர்ஜேடி வெரி ஸ்ட்ராங் பார்ட்டி அங்கே. அதனால வந்து அந்த பார்ட்டியினுடைய லீடர்ஷிப்பை வந்து கொஞ்சம் கொஸ்டனுக்கு வரும். அவர் பார்ட்டிக்கு லீடர்ஷிப் ஒரு பெரிய கொஸ்டனுக்கு வரும். ஏன்னா அவருடைய அங்கிள் இருக்கார், அவர் வந்து ஹி வில் சேலஞ்ச் தேஜஸ்வி யாதவ். இருந்தாலும் தேஜஸ்வி யாதவுக்கு ஒரு சப்போர்ட் எங்கேருந்து வருதுன்னா, உங்களுக்கு ஒரு யங் ஓட்டர் பேஸ்லேருந்து வருது. அந்த ஒரு 35 வயதுக்குள்ள 29 18லேருந்து 29க்குள்ள இருக்கிற இது வந்து கிட்டத்தட்ட 45-50% வாக்காளர்கள் அவர் பக்கம் இருக்கும்போது, இது அடுத்த 5 வருடத்தில் அது ஒரு அவர்கள் 34-35 வயதில் இருப்பாங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு சங்க் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து தன் பக்கம் வருவதற்குண்டான வாய்ப்பு உண்டுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் கட்சி ஷபீர் சொன்ன மாதிரிலாம் கட்சியிலேருந்து போய் இதெல்லாம் வாங்க தேவைய அவசியம் இல்லை. ஏன்னா இவங்க லீடு வந்துடுறாங்க. இப்போ ஒரு இதில் இருந்தாங்கன்னா ஒரு பேரம் பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது எல்லா காலகட்டத்திலையும் நடந்திருக்கு, குதிரை பேரம்ன்றது. ஆனால் அது தேவையே இல்லை. இவங்க பெரிய லீடில் வரும்போது, இன்ஃபேக்ட் நான் தான் சொல்றேன், மகாகட்பந்தனுடைய டோட்டல் கவுண்டை விட பிஜேபியினுடைய தனிப்பட்ட கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கு. ஜேடியூனுடைய கவுண்ட் நியரிங் த மகாகட்பந்தன் கவுண்ட்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுள் இடத்துல இருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன்.